தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னும் இருக்கிறது 3 நாள்ல பள்ளிக்கூடம் திறக்க போறதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும். நானும் வீடியோ போட்டுட்டேன். அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சரும் தெரிவிச்சுட்டாங்க. மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு. அதாவது ஆசிரியர் சங்கம்னு இருக்குல்ல, அதாவது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலமா தமிழ்நாடு அரசு இணை பதிவாளருக்கு ஒரு செய்தியை வந்து மக்கள் கொண்டு போயிருக்காங்க. இதன் அடிப்படையில வந்து பள்ளிக்கூடம் வந்து விடுமுறை நீட்டிக்கப்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. அதே சமயத்துல 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இருக்கு. அதன் அடிப்படையில கொரோனாவுடைய காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதாவது ஆசிய கண்டத்துல கொரோனா பரவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவிலேயே இப்ப கிட்டத்தட்ட வந்து 850 பேருக்கு மேல கொரோனா பரவிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த பள்ளிக்கூடம் திறக்குமா நீட்டிக்கப்படுமா, விடுமுறை அதிகமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா பல செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, ஜூன் 2ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் அதாவது விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்க போறோம், கல்வி நிலையங்கள்லாம் திறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் திரு பொய்யாமொழி சொல்லி இருக்கிறாரு, கல்வித்துறை அமைச்சர். அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமா ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு, அங்கங்க வந்து காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குது. சென்னையில ஒரு முதியவர் இறந்து போயிட்டாரு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா 44 பேருக்கு கொரோனா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கேரளாவில பாத்தீங்கன்னா 160 பேருக்கு, கர்நாடகாவில 180 பேரு, மகாராஷ்டிராவில 250 பேர், டெல்லியில 600 பேர் டோட்டலா கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு. இது கொரோனாவுடைய மறு உருவம்னு சொல்றாங்க. கொரோனா COVID-19 ஆரம்பிச்ச இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்ப 2025ல பல உருமாற்றத்துல வந்து மாறி இப்ப வந்து வீரியம் குறைஞ்ச கொரோனாவா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இப்ப அங்கங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து கல்வித்துறை அமைச்சர் சொன்னது மாதிரி தொடர்ந்து நீங்க வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்ததுனாக்கா 110 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெயில் இருந்ததுன்னா பள்ளி கல்வி எல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுடைய படிப்பு வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கங்க வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை வந்து நீட்டிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்கா, கண்டிப்பா 2ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்படும் சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. இதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்ல. நீங்க என்ன புதுசா சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறது நல்லா தெரியுது. அதே சமயத்துல வெயிலும் மழையும் மாறி மாறி பெய்யறதுனால இப்ப கோமாரி மாடுகளுக்கு எல்லாம் கோமாரிங்க வியாதி வந்திருக்குது. அதே சமயத்துல மனிதர்களுக்கு வந்து இன்ஃபுளுயன்சா, புழு வைரஸ், இன்னும் சொல்ல டெங்கு அதிகமா கொக்குசு பரவுறதுனால டெங்கு பரவுது. அதே சமயத்துல கொரோனா எங்கக்கூடிய இந்த உருமாறிய கொரோனாவும் இப்ப மக்கள் மத்தியில பரவி இருக்கு. இதனால அதாவது ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எல்லாம் படைப்படையா மக்கள் வந்து மருந்துகளை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஆக போகுது இப்ப நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாளைக்கு செய்தி தெரிஞ்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 30 தேதி, நாளைக்கு 31ஆம் தேதி நமக்கு ஃபுல் ரிசல்ட் வந்து கிடைச்சிட அடிப்படையில 2ஆம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படுமா, இல்ல 8ஆம் தேதிக்கு 9ஆம் தேதிக்கு மாத்த போறாங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. விடுமுறையை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ போடும்போதே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா விடுமுறைங்கிறது வந்து பேரண்ட்ஸுக்கு மத்தியில, மாணவர்களுக்கு மத்தியில ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. மாணவர்கள் விளையாட்டுலயும் பொழுதுபோக்கிலையும் இருப்பாங்க. பெற்றோர்கள் வந்து டென்ஷன் இல்லாம இருப்பாங்க. அதே ஸ்கூல் 2 ஆயிடுச்சுன்னா 2ஆம் தேதி காலையில 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடும். பெற்றோர்களுக்கு சாக்ஸ் மாட்டி ஷூ மாட்டி குளிக்க வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி பஸ்ல ஏத்துறது வரைக்கும் பெரிய தலைவலியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. மாணவர்களுக்கு என்ன, 4 மணிக்கு ரிட்டர்ன் வர்றது வரைக்கும் அவங்க பாடு நல்ல கல்விக்காக போறோம். அதுல வந்து சந்தேகம் எதுவும் கிடையாது. மாணவர்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஜாலியா இருந்ததை ஒரு மாசம் நினைவு கூட்டல ஒரு 4 நாள் லீவ் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே சமயத்துல டிடி சேனல் மூலமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமா விடுமுறையை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் ஆசிரியர் கழகம் மூலமாகவும் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து தமிழ்நாடு அரசுக்கு கல்வித்துறை அமைச்சகத்துக்கும் நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம். இதன் அடிப்படையில வந்து பள்ளிகளுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம 2ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காத நண்பர்கள் பிரிவியை போய் பாருங்க. சோ 2ஆம் தேதி திறந்துனாக்கா வழக்கம் போல பிஸியா தான் நம்ம இருப்போம். ரோடுகள்ல அனைத்து வாகனங்களும் செல்ல ஆரம்பிச்சிடும். பள்ளி கல்லூரிகளுக்கான வாகனங்கள் போக்குவரத்து எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம வாகன போக்குவரத்தை சீர் பண்றதுக்காக ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து தணிக்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. படிகள் சரியா இருக்குதா, கேமரா ஒழுங்கா இயங்குதா, கியர் சரியா இருக்குதா, இன்னும் சொல்ல போனாக்கா அதோட ஆர்சி எல்லாம் வந்து புதுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு அங்க இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆபீஸ்ல எல்லாம். சோ மாணவர்களே, நீங்க தயார் நிலையிலே இருங்க. பெற்றோர்களே, நீங்களும் தயார் நிலையில இருங்க. விடுமுறைன்னு ஒண்ணு கிடைச்சிச்சுனாக்கா 31ஆம் தேதி நான் சொல்லிடுறேன். அதன் அடிப்படையில அப்படி நான் சொல்லல அப்படின்னா கண்டிப்பா சொல்லிடுறேன்.
ஏன்னா விடுமுறை இருந்தாலும் சொல்லிடுறேன், பள்ளிக்கூடம் 2ஆம் தேதி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்க. அதுக்காக தான் டிடி சேனல் மூலமா உங்களோட தொடர்புல நான் இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்த வீடியோவில் புதிய டிப்ஸ் வச்சிருக்கேன். தொடர்ந்து நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.